So hello guys, welcome back to my channel. ஸோ இந்த வீடியோவில் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இன்ஸ்டாகிராமில் நீங்கள் எல்லாருமே சில கிரிஞ்சான வீடியோஸ்லாம் பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த வீடியோஸ்லாம் பார்க்கும்போதே ஸோ அந்த மாதிரி இருக்க எல்லா வீடியோஸுமே நான் உங்களை உட்கார வச்சு மறுபடியும் பார்க்க வைக்க போகிறேன். இதை பார்த்ததுக்கு அப்புறம் எனக்கு என்ன சொல்லலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவே கிடையாது. பிகாஸ் சிலர் இதை டேலண்ட் அப்படின்னு நினச்சிக்கிறீங்க, சிலர் இதை கிரிஞ்சாக எடுத்துக்கிறீங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இது கிரிஞ்சு தான். கமெண்ட்ல வந்து சிலர் என்ன அடிக்கலாம், தாராளமாக அடிச்சுக்கோங்க. திஸ் வாஸ் அமேசிங், திஸ் வாஸ் டஃப் அப்படின்னு சொல்லி தான் நான் தப்பிக்கணும் அப்படின்னா. அண்ட் அடுத்ததா ஒரு கண்டென்ட் கிரியேட்டரோட ஒரு அக்காவோட வீடியோ கண்டுபிடிச்சேங்க. அக்கா சொல்லையா வாங்க நான் காட்டுறேன். Once I care, I don't live. Once I live, I don't care. ஐயோ நீங்க ரொம்ப டேஞ்சர் போல்தே. How bro felt after saying that? அக்கா இதுதான் ஃபுல் டைம் ஜாபாகவே பண்ணிட்டு இருக்காங்க. இருங்க நான் அவங்களோட ப்ரொஃபைல் ஆப் உங்களுக்கு காட்டுறேன். I can't live without you. Please don't leave me alone. I love you so much. Life is incomplete without you. जसले यस्तो एक्टिङ गर्छ त्यो कहिले आफ्नो हुँदैन भन्ने कुरा त तिमीलाई राम्रोसँग थाहा हुनुपर्ने. கோ 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 ஹிந்திலாம் தெரியாதுக்கா. ஃபர்ஸ்ட் இது ஹிந்தி லாங்குவேஜ் தானே இல்லாட்டி வேற ஏதாச்சும் லாங்குவேஜா? பேசாதடா படிக்காத தற்குறிப்பல. மச்சா ப்ராமிஸ் பண்றேன் இனிமேல் வண்டி ஸ்பீடா ஓட்ட மாட்டேன்ட்டு. நீ ஏன் என்னை விட ஸ்பீடா தான் ஓட்டுவ, 100க்கு மேல தான் போவ. நீ எனக்கு அட்வைஸ் பண்றியா? மச்சான் அங்க இனாக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுடா, இப்ப அவன் இந்த உலகத்திலேயே இல்லடா. ஏய் என்னடா சொல்ற லூசு? இந்த மண்ணுக்கு உன்னோட சொந்தமாச்சி, என் கண்ணில் பல தடவனோட சாச்சி, என் விழிகள் என்று உன்னை தேடி வருமே. எனக்கு 2 நிமிஷம் தலை சுத்திடுச்சு. Bro is still stuck in 2018. நீ அருகில் இல்லை, ஆனால் எப்போதும் உன் நினைவு என்னுடன் இருக்கும். ப்ரோ நாங்க இந்த யூடியூப் சேனல்ல இருந்து வரோம். உங்க 2 பேர் ஃப்ரெண்ட்ஷிப்பை பத்தி சொல்லுங்க. இவ்வளவு எவ்வளவு பிடிக்கும் உங்களுக்கு? ப்ரோ எனக்கு அம்மா ஸ்தானத்துல இருந்து அப்பா ஸ்தானத்துல இருந்து எல்லாமே இவன் தான் ப்ரோ. ப்ரோ இவ்வளவு க்ளோஸா இருக்கீங்க, உங்களுக்கு ஹெல்ப் எதனா பண்ணிருக்காரா ப்ரோ? ப்ரோ நான் எது கேட்டாலும் இல்லைன்னு சொல்லாம எல்லாத்தையும் பண்றவன் ப்ரோ இவன். ப்ரோ இப்போ ஒரு 5000 ரூபாய் கேட்டா உங்களுக்கு கொடுப்பாரா ப்ரோ? ப்ரோ அதுல என்ன ப்ரோ இருக்கு? உயிரே தருவேன் காசு தர மாட்டேனா? ஏய் வந்து தப்பரா அதுக்குள்ள வந்துச்சு பாருங்க ப்ரோ. சரி ப்ரோ எனக்கு பேசுற மாதிரி ஆயிட்டு உங்களுக்கு ஜிபே பண்ணிருக்கேன் ப்ரோ. ஓகே தேங்க்யூ ப்ரோ. வரேன் ப்ரோ. பிளானிங்கா? 1 வருஷமா கடன் வாங்கி தருவே மாட்டேன், வேற என்ன பண்றது நானு? இப்படிதான் பண்ணி ஆகணும். ப்ரோ எனக்கு ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட் இருக்கான் ப்ரோ. 1 வருஷமா கடன் வாங்கி காசை தரவே மாட்டான் ப்ரோ. என்னதான் பெஸ்ட் ஃப்ரெண்ட், காசு குத்துறல ப்ரோ. அதுக்கு நான் என்ன ப்ரோ பண்ணு இப்போ? காபேதி காபேதி சார் ஏய் பேசிட்டு இருக்கும்போதே கட் பண்ற. அவ்வளவு கால் பண்ணிட்டே இருக்கேன், கட் பண்ணிட்டே இருக்க. சரி பரவாயில்ல விடு. ஏய் என்னடா ஆச்சு? ஒன்னும் இல்லடா. ஏய் சொல்றா. இல்லடா மச்சான், நான் மட்டும் அந்த பொண்ணுகிட்ட பேசணும்னு அவ்வளவு ஆசையா சார்ஜ் எல்லாம் போட்டு எவ்வளவு வெயிட் பண்றேன்டா. ஆனா அந்த பொண்ணு எனக்கு பிடிக்காதவங்க கிட்ட நான் போய் பேசுது. அதை மறைக்கிறதுக்கு சார்ஜ் இல்ல, போன் சுவிட்ச் ஆஃப் ஆயிடுச்சு, எவ்வளவு போய் சொல்லுதுடா. ஆனா இதெல்லாம் என்னால நம்பவே முடியல தெரியுமா? ஆமா மாசம் மாசம் காசு வந்தா எங்க போற? அந்த பொண்ணு பக்கம் தானே போற. என்ன கேட்டாலும் வாங்கி தர, அப்படிதான் போன திமுறா. டேய் அப்பா என்ன அந்த பொண்ணுன்னு பாசமா பாத்துக்கிறா. அந்த பொண்ணு என்ன கேட்டாலும் வாங்கி தரேன்டா. ஆனாலும் அந்த பொண்ணு ஏன்டா என்ன புரிஞ்சுக்க மாட்டேங்குது? என்ன பண்ண? இந்த வாய்ஸ் நான் எங்கேயோ கேட்டிருக்கேன். இன்னுமா என்ன தெரியல. டேய் என்னது இந்தியா? யாரு மேடம்? ஃபிளிப்கார்ட் டெலிவரி. ஆம்பளை கூடவா டெலிவரி? என்ன கலிகாலம் இது? ஆம்பளைக்கு கல்யாணம் ஆகிறதுனாலயா
ஏன்பா டெலிவரினா ஹாஸ்பிட்டலுக்கு போகாம இங்க வந்த எத்தனை மாசம்? மேடம் ஃபிளிப்கார்ட் டெலிவரினா என் காட்டுக்கு போற ஹாஸ்பிட்டலுக்கு போக வேண்டியது தானே? அருமையா இந்த மாதிரி காமெடி எல்லாம் எங்க தாயா யோசிக்கிறேன். அது இப்பதான் இளைய தலைமுறை இந்த மாதிரி காமெடி தான் யோசிக்கிறோம். இந்த மாதிரி காமெடி யோசிக்கிறோம். நல்ல காமெடி யோசிக்கிறோம் ஐயா. ஆக்சுவலாக அக்கா வந்து என்னோட ஒரு ஃபேவரட் கண்டென்ட் கிரியேட்டர் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா நான் ஒரு வீடியோ பண்ணிகிட்ருக்கேன், லைக் மை ஃபேவரட் இன்ஃப்ளூயன்சர் அண்ட் கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் அப்படின்ட்டு. அந்த வீடியோவில் இந்த அக்கா இருக்காங்க. ஸோ இப்போ இதை பார்த்ததுக்கப்புறம் உங்களுக்கு போடணுமா இல்லை வேணாமா அண்ட் உங்கள் எல்லாத்துக்குமே ஒரு ஆசமான விஷயம் சொல்லவா. அக்காவோட ஃபாலோவர்ஸ் கவுண்ட் 12.8K. ஆனால் அவங்க போட்ட போஸ்டோட கவுண்ட் எவ்வளோ தெரியுமா? கிட்டத்தட்ட 16,733 போஸ்ட்டு. கால்குலேட்டர் எடுத்து 16,733 365 டிவைட் பண்ணால் லைக் 45 fucking years. ஒரு நாளைக்கு ஒரு போஸ்ட் போடி பார்த்தாலும் 45,000 வருஷம். ஒரு நாளைக்கு ஒரு போஸ்ட்னு போட்டால் கூட 45 வருஷம் ஆகுது. எதுக்காக ஏன் இப்படி செஞ்ச? நீங்க சிங்கிள்னு சொல்லிட்டு தானே ப்ரப்போஸ் பண்ண. சிங்கிளா? ஹேய், இந்த பொண்ணுங்களை ரிஜெக்ட் பண்ணுவீங்களே அந்த சிங்கிள் நினைச்சியா? பொண்ணுங்களை ரிஜெக்ட் பண்ற முரட்டு சிங்கிள். முரட்டு சிங்கிள். தேங்க் காட் 2018 என் கையில் ஃபோன் இருக்குல்ல. என்னோட ஃப்ரெண்ட்ஸ் கேங்லையும் அண்ட் என்னோட சீனியர்ஸ் இருக்காங்கல்ல, ஸோ அவங்கள சிலரும் இதை பார்த்து திஸ் வாஸ் டஃப் அப்படின்ட்டு இன்னும் சிங்கிளாக சுற்றிட்டு இருக்காங்க. இந்த ஸ்ரீராம தான் எல்லாத்துக்கும் காரணம். அபிபி துபாய் சொல்லுங்க. முரட்டு சிங்கிள். நீயே தாண்டா உன்னை பார்த்து தாண்டா நான் இங்க வந்தேன்டா. மச்சி எங்களுக்கு எல்லாம் ஒரு லவ் தான், பிரச்சனை வந்து புட்டா லவ் தான். மச்சி எங்களுக்கு எல்லாம் ஒரு லவ் தான், பிரச்சனை வந்து புட்டா லவ் தான். எங்க ஒரு லவ் தான், நீ அவ லவ் தான். எங்க ஒரு லவ் தான், இனி அவ லவ் தான். மச்சி எங்களுக்கு எல்லாம் ஒரு லவ் தான், பிரச்சனை வந்து புட்டா. கிரிஞ்சுங்க, கிரிஞ்ச் ஆஃப் தி இயர் உங்களுக்கு அவார்டே தரலாங்க. இந்த மாதிரி ஸ்டேட்டஸ் போட்டிருக்கானா அப்படின்னா இந்த மாதிரி போடுறது கிடையாது. லைக் கிட்டத்தட்ட இதுக்கு ஈக்குவலாக கொஞ்சம் கூட கீழே இல்லாமல் ஒரு கிரிஞ்சான ஸ்டேட்டஸ்லாம் நிறைய போட்டிருக்கேன். சிவா என்ன பண்றீங்க? பீயை தொட்டி எண்ணெயும் அடிச்சுக்கிறேன் சார், அப்போதான் எனக்கு புத்தி வரும். இந்த வீடியோ என் வருங்கால கணவருக்கு. எங்கடா இருக்க, எப்படா வருவ? லவ் பண்றன்ற பேர்ல உன் பொண்டாட்டி நானா சிவாஜியா? குட் ஜோக். வரவும் போறவனுங்கெல்லாம் கஷ்டப்படுறாங்க. எப்படா வருவ, சீக்கிரம் வாடா. இதெல்லாம் நான் யார்கிட்ட போய் சொல்றது? முதல்ல என் முன்னாடி வந்து இப்படி கேக்குறதே தப்பு. அந்த வீடியோட கமெண்ட் செக்ஷனில் வா வான்னு சொல்கிறதே தவிர அட்ரஸ் சொல்ல மாட்டேன். அட்ரஸு பொம்பளை சோக்கு கேக்குதா கோபி? பொம்பளை சோக்கு பொம்பளை சோக்கு ஏண்டா? மேட்டர் பண்ணாத நல்ல பசங்க லைக் பண்ணுங்களா. இங்க என்ன நடக்குது? யோ நம்ம பண்ணலாமா மீ மேட்?
சிரிப்பு தான் உங்களை பார்த்தா வருது, உங்களை பேசினாலே சிரிப்பு தான் வருது, வருது, உங்களை பார்த்தாலே ஜோக்கர். ஓகே, நான் ஸ்க்ரோல் பண்ணிட்டு இருக்கப்போ ஒரு ஐடி கண்டுபிடிச்சேன். அந்த ஐடி எப்படின்னா லைக் இப்போ இந்த ஓல்டு டிக்டாக் வீடியோஸ் அண்ட் மோஜா அந்த ஆப்போட பேர் மறந்துடுது. ஸோ அந்த ஆப்பில் இருக்க வீடியோஸ் அண்ட் டிக்டாக்ல இருக்க வீடியோஸ்லாம் எடுத்து அவனுங்க போட்டுட்ருக்காங்க. லைக் மேபி இந்த வீடியோஸில் இருக்கவங்க அவங்களோட வீடியோஸ்லாம் ப்ரைவேட்டில் போட்டிருக்கலாம். ஸோ அதை எடுத்து நம்ம இப்போ கண்டென்ட் பில்ட் பண்ணோம் அப்படின்னா அசிங்கமா இருக்கும். தமிழ் பாய்ஸ் மட்டும் லைக் பண்ணுங்க. எப்படி சார் நீங்க வாங்க. வெயிட், சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி பெஸ்டி வேணும். ஐ லவ் யூ சொன்னா அடிப்பியாவா? யோ, ஆக்சுவலாக அவரோட நம்பர் போட்டிருக்காருங்க. என்ன பிளான்? ஃபேமிலி பிளான். என்ன? என் குழந்தைக்கு முடி வெட்டணும். உங்க பேரு? மாயா. உங்களை ஆயா மாதிரி ஆக்குறேன். இது வரைக்கும் அவ்வளோ ஷார்ட்டாக இருக்கணுமா? இல்லை, அவ்வளோ லெங்க் இன்க்ரீஸ் பண்ணணும். டிவியே எடுத்து சொல்கிறேன். எதுக்கு? உரம் போட்டு வளர்க்குங்க. எம்மா டே ஒரு ஐடி கமெண்ட் செக்ஷனில் போட்டிருக்கீங்களாப்பா? இதோ இருக்கு பாருங்க. எவ்வா சம்மந்தமே எல்லாம் சிரிப்பானுங்க. ஏன் சிரிக்கிறானுங்க, எதுக்கு சிரிக்கிறானுங்க? ஐயோ இருங்க, நான் ஒரு ரேண்டமாக இது பாருங்கள், ரேண்டமாக இப்படி ஸ்க்ரோல் பண்ணுறேன்னா ஓகே, இப்போ ஒரு வீடியோக்குள்ளே போகலாம். பயத்தோடவே இருக்கீங்க. எனக்கு பயமெல்லாம் இல்லையே. நம்ம இது பண்ணாலும் ஓகே தானா? இல்லை, நீங்கள் டார்கெட்டில் இது பண்ணாலும் ஓகே. பக்கத்துல அது அறுவாளா இவனை நான் வெட்டாம விட மாட்டேன். இந்த மூடி பூசிங்க மாதிரி நானா பேச்சு வராதா? உண்மையா? இதெல்லாம் கண்டா சொல்ல என்ன பண்ணோம்? என்ன பண்ணும்? ஹேர் கட் பண்ணும். ஏய், முட்டு வெளியே போயிட்டேனா? விளாண்டுட்டேன். இந்த ஹேர் கட் வேற என்ன வேணும்? ஒன்றும் வேணாம். சாண்ட்விச் வாங்கி தரல. சேனல் வாங்கிட்டேன், வந்துச்சு சேனல். பார்க்குறாங்க சரியா? இவர்கிட்ட ஹேர் கட் பண்ணீங்கன்னா ஒரு சாண்ட்விச். எதை சொன்னீங்க? கமெண்ட்லாம் படிப்பேன். சொல்லு. தேர்ட் பட்டன் போடுங்க ப்ரோ. அது போட்டாச்சு. நல்லா பயமா தெரியுங்க. வளரும். நல்லா இருக்குமா? நீங்களே நல்லா இருக்கீங்க. கூட்டு நல்லா இருக்கலாம் உங்களுக்கு. எப்பா